முருகன் என்பவர் இந்து சமய கடவுளர்களில் முக்கியமானவர். சிவன், பார்வதியின் மகன் மற்றும் தமிழ்க்கடவுள் என்று அழைக்கப்படுகிறார். இவரை அழகன், முருகு என்றால் அழகு, முருகன் என்றால் அழகன், கார்த்திகேயன், ஆறுமுகன், குமரன், ஸ்கந்தன், சுப்பிரமணியன், வேலன் என பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார்கள். மேலும் அறுபடை வீடுகளில் குடியிருக்கிறார், எளிமையின் வடிவம் மற்றும் யாமிருக்க பயமேன் என்ற அருள்வாக்கு உடையவர். முக்கிய அம்சங்கள். கீ ஆஸ்பெக்ட்ஸ். 1. பிறப்பு. சிவபெருமானின் நெற்றிக்கண் நெருப்பை வாயு பகவான் சரவண பொய்கையில் விட கார்த்திகை பெண்கள் வளர்க்க பார்வதி அணைக்க ஆறுமுகனாக தோன்றினார். 2. சிறப்பு. தமிழர்களின் கலாச்சாரத்தில் ஆழமாக வேரூன்றியவர், குன்றுகள் தோறும் கோயில் கொண்டிருப்பவர், குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். 3. வழிபாடு. செவ்வாய்க்கிழமைகள் முருகனுக்கு உகந்த நாள். ஓம் சரவணபவ மந்திரம், கந்தசஷ்டி கவசம் மற்றும் திருப்புகழ் பாடல்கள் வழிபாட்டில் சிறப்பானவை. 4. பெயர்கள். கார்த்திகேயன், அருமுகன், வேலன், குமரன், சுப்பிரமணியன், ஞானஸ்கந்தன். மற்றும் 5. தத்துவம். ஆணவம், கன்மம் போன்ற தீய குணங்களை அழித்தவர், தர்மத்தை நிலைநாட்டியவர், அன்பின் வடிவம். முருகன் தமிழ் மக்களின் வாழ்க்கையோடும் கலாச்சாரத்தோடும் இரண்டர கலந்த ஒரு தெய்வம்.